மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாடு நிலச்சரிவில் 24 தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 24 பேர் தமிழர்கள் என தகவல் கிடைத்திருக்கிறது. உயிரிழந்தவர்களில் 21 பேர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கமணி. 24 தமிழர்கள் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? அவர்களை அடையாளம் காண முடிகிறதா? குறிப்பாக தர்ஷினி, நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் வயநாட்டுக்குட்பட்ட மேப்பாடி பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதி அந்த பகுதியில் நிலச்சரிவில் ஏற்பட்ட உயிரிழந்தவர்களின் உடல் தற்போது இந்த சவக்கிடங்கில் தான் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 24 தமிழர்கள் இந்த நிலச்சரிவில் மாட்டி உயிரிழந்ததாகவும் 25 தமிழர்கள் தற்போது மாயமாக இருப்பதாகவும் தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய தமிழர்களினுடைய அந்த உடலும் தற்போது இங்கு 3 சவக்கிடங்களில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது என தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அவர்களுடைய பூர்வீகம் தமிழகத்தை சார்ந்தவர்களாகவும் அதே சமயத்தில் 3 பேர் தமிழகத்தில் இருந்து கூலி வேலைகளுக்காக இந்த பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் 130 தமிழர்கள் தற்போது இந்த பாதுகாப்பு முகாமில் 3 பாதுகாப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதே சமயத்தில் அந்த 24 தமிழர்கள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது இங்கிருக்கின்ற உடல்களை பொறுத்தவரை மிகவும் உடல்கள் சிதலமடைந்த நிலையில் தலையில் மிகவும் பலத்த காயமடைந்தும் அதே சமயத்தில் கைகள் கால்கள் உடல்கள் என 3 பாகங்களாக பிரித்து வைக்கப்பட்டதான் இந்த சவக்கிடங்கு. இதை பொறுத்தவரை இங்கு ஈரோடு, நாமக்கல், கோவை, திருச்சி, திருப்பூர் மாவட்டங்களை சார்ந்த தமிழர்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து தமிழர்கள் வந்த வண்ணமே இருந்து வருகின்றனர். அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை தமிழர்கள் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சார்ந்த ஒரு சிறுமி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அந்த சிறுமியினுடைய உறவினர்கள் இந்த சவக்கிடங்கில் வந்து பார்த்த பொழுது இது என்னுடைய மகள்தான் என குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து காவல் நிலையத்திற்கு சென்று அந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட பின்பே இந்த சவக்கிடங்கில் இருந்து அந்த மாணவியினுடைய உடல் என்பதும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். தொடர்ந்து ஈரோடு, நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஒரு 6 நபர்கள் அந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்ததாகவும் அதில் 3 தமிழர்களுடைய ஆண் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 3 மூவர்களின் உடல் தற்போது தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், தொடர்ந்து உடல்களை கண்டறியும் பணியில தற்போது பொதுமக்களும் ஈடுபட்டு வருகின்றனர். மிகவும் சடலங்கள் சிதலமடைந்து இருப்பதால் அவர்கள் உடல் கண்டறியப்படுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. 24 தமிழர்கள் தற்போது உயிரிழந்ததாகவும் 25 பேர் மாயமானதாகவும் வயநாட்டில் 21 தமிழர்கள் 21 பேர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டதாக தற்போது தகவல் என்பது வெளியாகியுள்ளது.